ஸ்ரீ நற்பவி தமிழ் உறவுக்கு வணக்கம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தவும். கோவையில் அண்ணாமலை போட்டி, இது பாஜகவுக்கு பலமா பலவீனமா? இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, அதற்கு அடுத்து பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணியில பாமக, அமமுக, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே பாரிவேந்தர் கட்சி, ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, அது மட்டும் இல்லாமல் தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். அதாவது கூட்டணி கட்சிக்கு கிட்டத்தட்ட 19 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் பாஜக இதர 20 தொகுதியில் நேரடியாக போட்டியிடுகிறது. இதுல பாமகவுக்கு 20 தொகுதியும், தமிழ் மாநில காங்கிரசுக்கு 3 தொகுதியும், அமமுகவுக்கு 2 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதர கட்சிகளுக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதுல பாஜக முக்கியமான அந்த 20 தொகுதியில ஒரு சில தொகுதியோட யார் யார் போட்டியிடுறார்கள் என்று வெளியிட்டு இருக்கிறார்கள். அதன்படி பார்த்தா மிக முக்கியமா பார்க்க போறது தென் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன், அங்க எஸ்ஜே சூர்யா போட்டியிடுவதாக இருந்தது. தமிழிசை சவுந்தரராஜன் அங்க போட்டியிடுகிறார். அதற்கப்புறம் மத்திய சென்னை வினோத் செல்வம், எல் முருகன் நீலகிரியில் போட்டியிடுகிறார். அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டவுடன் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் பாஜக தொண்டர்கள் இருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் எங்கு நின்றாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார். அண்ணாமலை ஏற்கனவே பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் டெல்லிக்கு செல்ல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் போட்டியிடுவது பற்றி தலைமைதான் முடிவிடும். ஆனால் எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து இங்கிருந்து கட்சிக்காக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் அண்ணாமலை இதற்கு முன்னால் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் அவர் கோயம்புத்தூர் போட்டியிடுகிறார். ஏன்னா அவர் எங்கு நின்னாலும் வெற்றி பெறுவார். ஆனால் கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட பாஜக வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ள பகுதி. இதில் அண்ணாமலையும் போட்டியிடுவதால் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தில் தான் அண்ணாமலை வெற்றி பெறுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது தமிழக பாஜகவுக்கு. ஆனால் அவர் வெற்றி பெறுவதால் மத்திய அமைச்சர் பதவி அவருக்கு கண்டிப்பாக தானாக தேடி வரும். அந்த சூழ்நிலையில் அவர் தமிழக பாஜகவை விட்டு டெல்லி சென்று விடுவார் என்ற ஒரு பயமும் இருக்கிறது. ஏன்னா இங்கு திமுக கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி மதிப்புடைய ஒரு கட்சி. இந்த கட்சியை எதிர்ப்பது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணாமலை வந்த பிறகுதான் இந்த கட்சியோட பல ஊழல்களும், வாரிசு அரசியல், அவர்கள் செய்யும் தப்புகளையும் தோலுரித்து அதை மக்களுக்கு வெளிக்காட்டியது. இங்க இருக்க மீடியாவை எல்லாத்தையும் மீறி அந்த மக்களுக்கு அதை வெளிக்கொண்டு அதை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது அண்ணாமலை மட்டுமே என்பது நம்ம நல்லா எல்லாருக்கும் தெரியும். வேறு பாஜகவுக்கு தலைவர் எல்லாரும் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு சாஃப்டா, திராவிட கட்சியை பொறுத்தவரைக்கும் சாஃப்ட் ஹேண்டில் தான் இதுக்கு முன்னால இருந்த கட்சி, பாஜகவை சேர்ந்த கட்சி தலைவர்கள் இருந்தார்கள். இவர் அண்ணாமலை மட்டுமே கடுமையாக திராவிட கட்சியை எதிர்த்தவர். ஒருவேளை அவர் போனால் கண்டிப்பா அண்ணாமலை வெற்றி பெறுவார். அதனால் பாஜகவுக்கு சந்தோஷம். பாஜகவை விட திமுகவுக்கு தான் இதில் அதிக சந்தோஷம். அண்ணாமலை வெற்றி பெற்றால் டெல்லியை நோக்கி சென்று விடுவார். அதன் பின்பு தமிழகத்தில் நாம் சொல்வதுதான் சட்டம், நாம் செய்வதுதான் சரி என்ற நிலைமையில் திமுக இருக்கும். பாஜக தொண்டர்களே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது கண்டிப்பா டெல்லி தலைமை இதை பற்றி கண்டிப்பாக யோசிக்கும். ஏன்னா அண்ணாமலை வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகிவிட்டால் தமிழகத்து நிலைமை என்னங்கிறது கண்டிப்பா டெல்லி தலைமை கண்டிப்பா யோசிக்கும். அதனால கண்டிப்பா மாற்று திட்டம் கண்டிப்பாக டெல்லி தலைமையிடம் இருக்கும். இந்நிலையில் கண்டிப்பா அண்ணாமலை வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆனாலும் கூட தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அண்ணாமலை தான் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று பல தொண்டர்கள் கருதுகின்றனர். பல்வேறு மக்கள் சமூக வலைதளத்தில் இதைத்தான் வெளிப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து அண்ணாமலை மட்டுமே தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டும், அதாவது தமிழகத்தில் உள்ள பாஜகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி விட்டுத்தான் அண்ணாமலை அவர்கள் டெல்லி செல்ல வேண்டும் என்று இங்குள்ள ஒவ்வொரு பாஜக தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.